வணக்கம், உங்கள் தமிழ் இன்ஜினியர்ஸ். நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி வீடியோவை நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்டுன்னு தமிழில் பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங்க்கு போவோம். இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. அமேசான்லேருந்து வந்த டெலிவரி பாக்ஸ் இப்படி இருக்குது. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இது யூஸ்வலான அமேசானோட பாக்ஸு. மேலே வந்து பில்லிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்குது. சுற்றி தெர்மாக்கோல் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இல்லை. இதை நம்ம உரம் வச்சுருவோம். ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகும் வித் சென்சார். வாட்டர் டேங்க்குக்கு நம்ம தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும், மோட்ரு போடுவோம், மறந்துடுவோம். நிறைய பேர் நிறைய ஒர்க்கு இருப்போம், மோட்ரு போட்டதே ஞாபகம் இருக்காது. ஸோ தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அது கொட்டி வெளியே வரும்போது தான் அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப முக்கியம், as well as வாட்டரும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சின்ன கேஜெட்ஸ் மூலமாக நம்ம அதோடைய கன்சம்ஷன், அதோடைய இது வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இமேஜின் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்க ISO சர்டிஃபைட் கம்பெனி அப்படின்றதுக்கான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது மேட் இன் இண்டியா, 1 year வாரண்டியோடு வருது. மற்றபடி பாக்ஸ் நல்லா புதுசாக நீட்டாக தான் இருக்குது. வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இது கிடையாது. சரி, வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சென்சார் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். பிளாக் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று, வயலட் ஒன்று, எல்லோ ஒன்று. மொத்தம் 1 2 3 4 5 சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கான ஒயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட். இதுதான் வந்து அந்த அலாம். இதை வச்சுருவோம். இது வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதோடைய வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்டுக்கு அவங்களுடைய கம்பெனி நேம் அண்டு அந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணுமோ அதை கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்க கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணோன்னா நமக்கு 3 month எக்ஸ்டெண்டட் வாரண்டி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டை பத்திரமா எடுத்து வச்சுருவோம். அடுத்தது யூசர் மேனுவல் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ப்ராடக்டோடைய இன்ஸ்டாலேஷன் கைடு அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஸ்வீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் இது. மற்றபடி இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பேப்பர் அண்ட் வாரண்டி கார்டு இது ரெண்டுத்தையும் எடுத்து பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்சாருக்கு வருவோம். இந்த சென்சார் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கம்பி இருக்குது, பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு கம்பி இருக்குது. இது என்ன மெக்கானிசம் ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியல. இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஒயர் வந்து கொஞ்சம் ஓகே நல்ல ஒரு லென்த்து கொடுத்துருக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 2 meters இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உரம் வச்சுருவோம். அடுத்ததாக இதே செட்டப்புக்கு 1 2 3 4 5 ஒயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு லெவல்லேருந்து 100% வரைக்கும். கிரவுண்ட் லெவல் 25 50 75 100. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த ப்ராடக்ட்டுக்கு வருவோம். இதுதான் அந்த சென்சார் அலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி மெயின் பாக்ஸுக்கு இருக்க மீட்டர் மாதிரி இருக்குது. அடியில் 2 மவுண்டிங் ஸ்க்ரூ, மேலே 2 மவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இது அந்த இன்ஸ்டாலேஷன் கைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நியூட்ரல், ஃபேஸு, அந்த 5 சென்சாரையும் எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த அலாமை ஆன் ஆஃப் பண்ணிக்கிற ஸ்விட்ச் நமக்கு இருக்குது. இப்போது இந்த ரேப்பிங் மெயினாக ஒரு கவர் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. நான் அதை ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கவரை பிரிப்போம். கவரை பிரிச்சிட்டோன்னா நல்ல ஒரு டீசெண்டான வெயிட்டு இருக்குது. ஒரு மட்டமான இதுன்னு சொல்ல முடியாது. பின்னாடி ஸ்க்ரூஸ் போட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 25%, 50%, 70 and 100.
ஸோ நமக்கு எந்தெந்த லெவல் வேணுமோ டேங்க்கு அங்கங்கே நம்ம அந்த சென்சார்ஸை மாட்டிட்டோன்னா தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஏறி போய் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி தண்ணி காலியானதுக்கப்புறம் தான் மோட்ரு போடணும் அப்படின்றது கிடையாது. இப்போ 25% வந்துடுச்சா இங்கே ஆகாமல் உங்களுக்கு வெயிட்டிங் காமிக்கும். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு போடலாம். மோட்டரோட டாப்புக்கு 100% வைக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அது 100% வந்தவொடனே உங்களுக்கு அகாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அகாம் வந்தவொடனே பஸரை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் மோட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். மோட்டர் சுவிட்ச் எங்கே இருந்தாலும் இந்த பஸரை உங்கள் கன்வீனியன்ஸ் நீங்கள் எங்கே அதிகமாக இருப்பீங்களோ வீட்டில் அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் கட்டாக இருந்ததுன்னா நமக்கு வாரண்டி கார்டு, வாரண்டி வந்து நமக்கு கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்கணும். இதுவே 2021 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த அன்பாக்சிங்கில் நம்ம பார்த்தது. இந்த ப்ராடக்ட் ப்ளஸ் இந்த 5 சென்சார்ஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டர் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணி இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டினியூவாக வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்குக்கு வந்தாச்சு. நம்மளோட சென்சாரை நமக்கு எந்தெந்த ஹைட்டு வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிரவுண்ட் லெவல் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது கிரவுண்ட் லெவல், அடுத்தது 25% வச்சுருக்கோம், 50% வச்சுருக்கோம், அடுத்தது பார்த்திங்கன்னா 75 அண்ட் இது 100. டேங்க்கோட டாப் இது. பட் நம்ம 100% வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தோடனே அகாம் அடிச்சதுன்னா நம்ம போய் ஆஃப் பண்ணுற டைமுக்கு இது ரொம்பறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம டேங்க்குக்கு இதை வச்சுட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா யூஷுவல் செட்டப்பு. இந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சென்சார் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம டேங்க்குள்ளே ட்ராப் பண்ணிவிடுவோம். டேங்க்குள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போதைக்கு இது ஒரு வெயிட் ஒன்று வச்சுருவோம். வச்சுட்டு அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போவோம். இப்போது நம்ம பஸர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு மேலேருந்து அந்த சென்சார் ஒயர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். அதுக்கான பாயிண்டிங் பார்த்திங்கன்னா கிரவுண்டு 25, 50, 75, 100க்கு கொடுத்தாச்சு. நம்ம இப்போ மோட்ரு போட்டுருக்கோம். ஸோ 75% வந்து இப்போ நிற்கிது. ஸோ நம்ம ரொம்ப வரைக்கும் பார்ப்போம். 100% வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பஸர் அடிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு 100% வந்துடுச்சு. வந்த உடனே பஸர் அடிக்குது. இப்போ நம்ம அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா பஸர் ஆஃப் ஆகிடும். இண்டிகேஷன் அப்படியே இருக்கும். நம்ம தண்ணி யூஸ் பண்ண அந்த இண்டிகேஷன்ஸ் கம்மியாகிடும். இப்போவே நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இது 25% வந்துடுச்சு அப்படின்னா இந்த லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் மோட்டர் வந்து போட்டு விட்டுக்கலாம். இவங்க தான் இந்த டேங்க்கோடைய இந்த சென்சாரோடைய யூசேஜ். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.